மாட்டேன். அன்பான என் சொந்த பந்தங்களே, உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அளவில்லாத கிருபை மகிமையினால் அவர் நம்மை நடத்துகிறார். எத்தனை குடும்பங்களை தேவன் விடுவித்து காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய கண்ணீர்களை அவர் துடைத்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால இந்த நாட்களில் எதை குறித்து நீங்க கலங்காமல் இன்னும் அதிகமாக அப்பாவுக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்ய விரும்புங்க. சூழ்நிலை கண்டும் பிரச்சனைகளை கண்டும் மனம் தளர்ந்து போகாதபடி நம்பிக்கையோடு கூட முன்னேறுவதற்கான முயற்சிகளை எடுங்க. பலர் பல காரியங்களை நம்மிடத்தில் சொல்வார்கள். ஆனால் நீங்களோ கடவுளுக்கு பிரியமான காரியத்தை செய்துவிட விரும்புங்கள். வேதம் நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் எபினேசரே, உன் தலைமுறைகள், உன் குடும்பங்கள் நீங்கள் நிர்மூலம் ஆக்கப்படுவதில்லை. உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள், உங்க கணவன் மனைவிகள், உங்கள் தாய் தகப்பன், உங்க சொந்த பந்த உறவுகள் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. அவர் நம்மை ஒருபோதும் நிர்மூலமாக்க மாட்டார். ஒருபோதும் மனுஷனுக்கு முன்னாடி நம்மளை தலைகுனியவே வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இரட்சகர், நம்மை அதிகமாக நேசிக்கிற அன்பு கொண்ட தகப்பன், தாயும் தந்தையுமானவர். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். மனுஷன் மாறிடுவான், மனுஷன் மாறிடுவான். நிறைய பேர் நம்ம கிட்ட பேசி பழகிட்டு அவங்களுடைய காரியங்கள் நடக்கலைன்னா நமக்கு அகென்ஸ்டா மாறிடுவாங்க. நம்ம பகையால நினைப்பாங்க. நம்ம கிட்ட பேசுறதுக்கே கடினமான இருதயமாக அவர்களுக்குள்ள காணப்படும். கேட்டா நான் மறந்துட்டேன்னு சொல்றாங்க. அப்படி மெதுவா பேசுவாங்க, மறந்துட்டு. ஆனா நம்முடைய தகப்பன் சொல்லுகிறார், நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஜீவனுள்ள தகப்பன் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். நம்ம நேசிக்கிற சில உறவுகள் மாறிடும். 10 வருஷம் 15 வருஷம் நம்ம அன்பா பழகுவோம். ஏதோ ஒரு சின்ன காரியம், சின்ன தவறு செஞ்சுட்டேன்னு வச்சுங்க, அந்த 10-15 வருஷம் பழகுன அந்த நட்பை மறந்துடும். அந்த ஒரு சின்ன தவறு இருக்குது பாருங்க, அதை பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு கிடக்கும். அப்ப நம்ம கடவுள் அப்படி கிடையாது. நம்முடைய இயேசு சாமி, நம்முடைய ஜீவனில் தேவன் அப்படி கிடையாது. நான் தவறு செய்யும் போது என்னை மன்னித்து நான் செய்த சில நன்மைகளை நினைவு போட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க, அந்த தவறுக்குள்ள போறதுல, மகனே அந்த பாதைகள் உனக்கு வேண்டாம், அந்த வழிகள் உனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். என்ன, நம்மளை நிர்மூலமாக்குவது இல்லைங்க. மனுஷன் நம்மளை நிர்மூலமாக்க நினைக்கிறான். எப்படியாவது அழிஞ்சு போகட்டும், எப்படியாவது நாசமா போகட்டும், எனக்கு என்னென்னலாம் பண்ணான், நான் இப்படிலாம் பாடுபட்டேன், எப்படிலாம் அவனுக்காக இது பண்ணேன், அவனுக்கு கண்ணால் அவன் அழியறத நான் பார்க்கணும், அப்படிதான் மனுஷன் நினைப்பான். நான் நம்ம இரட்சகர் அப்படி நினைக்கவே மாட்டேன். நீங்க பைபிளை படிக்கினா, பைபிளை நேசிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. நீங்க எப்பவும் அதே அன்பு தான் இருக்கு, மாறக்கூடாது. யாருக்காகவும் உங்க அன்பை மாற்றிக்கொள்ளாதீங்க. மற்றவங்க அந்த அன்பு தவிர மற்ற காரியங்கள் எதை பேனா பேசப்பட்டோம். உங்க அன்பு மாயற்ற அன்பு கடவுளுக்கு தெரியும். அந்த அன்பு உண்மை உள்ளது. அந்த அன்பு பேசப்படும், ஒரு காலம் பேசப்படும். தூஷித்த வாய்களுக்கு முன்பாக அந்த உண்மையான அன்பை கர்த்தர் ஒரு நாள் வெளிப்படுத்தும். என் மகன், என் மகள் என்றைக்கும் மாறாதவர்கள். ஆதி நாட்கள் எப்படி இருந்தார்கள் அப்படியே தான் இருப்பார்கள். அப்படிதான் எப்படி ஆரம்ப நாட்கள் ஊழியம் செய்தோமோ அதே காரியத்தை தான் இந்த நிமிடம் வரைக்கும் செய்யும். இதை வேற வித்தியாசப்படுத்தல, வேற காரியங்கள் எதையும் செய்யல. கடவுள் கொடுத்திருக்கிற அந்த அன்பின் ஐக்கம், அந்த கிருபைகள், அந்த மகிமையை பொருந்திய காரியத்தை செயல்படுத்தும். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நல்லா புரிஞ்சுக்குங்க சகோதர சகோதரிகள்.
யாரை நம்பினாலும் ஒரு நாள் அவங்க மாறிடுவாங்க. இவரை நம்புங்க, அவரை உறுதியா பற்றிக்கொள்ளுங்க. அவர் என்னைக்குமே மாற மாட்டார். கொடுத்த வாக்குகள் அவர் நிறைவேற்றுவார். மனுஷன் கொடுத்த வாக்கை மறந்துடுவான். பிரச்சனைன்னு வரும்போது அவன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மறந்துடுவான். வாய் வேறு விதமாக பேச ஆரம்பிச்சு. நம்முடைய தகப்பன், நம் ஆராதிக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவன் கொடுத்த வாக்கை நிச்சயமாக உனக்காக எனக்காக நிறைவேற்று. அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவரோடு அன்பு செலுத்தி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக அவருக்காக பணியாற்றுங்க. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.